வணக்கம். நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது இலங்கையில் பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச விரும்பி சாப்பிடக்கூடிய தேங்காய்ப்பூ ரொட்டியும் அதோட நல்ல ஒரு செத்தல் மிளகாய் சம்பலும் சீனி சம்பலும் செய்து கொள்ள போகிறோம். இப்போ இதை நாங்கள் ஒவ்வொன்றா இப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த ரொட்டிக்கான மா குழைச்சி கொள்ள போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ கோதுமை மாலை தான் இந்த ரொட்டி செய்து கொள்ள போகிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இதோட உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். உப்பு இதில் 20 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இதோட தேங்காய்ப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். இந்த ரொட்டிக்கு தேங்காய்ப்பு நீங்கள் எவ்வளவுக்கு கணக்க சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் பாதி தேங்காய் அறுத்து திருவி இருக்கிறேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் கூட சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். தேங்காய்ப்பு நாங்கள் நிறைய சேர்க்க அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இனி நாங்கள் இதை குழைச்சி கொள்ள போகிறோம். இப்போ இதை நாங்கள் குழைக்கிறது கையாலேயே இதே அளவுகளில் இதே மாதிரி போட்டு குழைச்சி கொள்ளலாம். இதை முதல் ஒருக்கா கலந்து விட்டு கொள்ள போகிறோம். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி விட்டு குழைச்சி கொள்ள போகிறோம். இதுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி தண்ணின்ற அளவை சரியாக சொல்லிக்கொள்கிறேன். இதில் 450 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இது 1 கிலோ மாக்கு நல்ல அளவாக இருக்கும். இப்போ தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சி கொள்ள போகிறோம். இப்போ இது தண்ணியெல்லாம் சேர்த்து குழைச்சி விட்டுட்டோம். 450 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்தனா இது நல்ல அளவாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை தண்ணின்ற அளவு எடுக்காமல் தான் நீங்கள் இந்த ரொட்டி குழைச்சி கொள்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாமல் நல்ல இறுக்கவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பார்த்து சேர்த்து குழைச்சி கொள்ளுங்க. ஆனால் இது நல்ல அளவாக இருக்கும் இந்த தண்ணின்ற அளவு. இப்போ இதை வெளியில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த மா நல்லா எல்லாம் கலந்து குழைச்சி எடுத்துட்டோம். இப்போ ரொட்டிக்கான மா குழைச்சி எடுத்துட்டோம். இதை நாங்கள் வேணுமென்று சொன்னால் உடனே சுருண்டாலும் சுட்டுக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிட்டு எடுத்து சுட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கு இதை குழைச்சி வச்சுட்டு இதுக்கு சீனி சம்பல் நான் செய்துட்டு தான் சுட்டுக்கொள்ள போகிறேன். அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறதால மேலால் காஞ்சிடும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசிக்கொள்கிறேன் மேலால். பூசிட்டு மேலே காயாமல் ஒரு கிச்சன் டவலால் அல்லது ஒரு பொலித்தீனால் மூடி விட்டோம் என்று சொன்னால் காயாமல் இருக்கும். இப்போ அடுத்தது நாங்கள் சீனி சம்பலை செய்து கொள்ள போகிறோம். சீனி சம்பல் செய்கிறதுக்கு இதில் 500 கிராம் வெங்காயம் எடுத்து பாருங்கள். ஓரளவு மெல்லிசா வட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மெல்லிசா வட்டினீங்கன்னு சொன்னால் கெதியில் வதங்கிடும். இது நீங்கள் உங்கள்கிட்ட சிகப்பு வெங்காயம் இருந்ததுன்னு சொன்னால் சிகப்பு வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம். தேவையான உப்பையே சேர்த்துக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு காணாட்டில் புறகு கூடி சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இதோட பழப்புளி சேர்த்துக்கொள்ள போகிறோம். பழப்புளி பாருங்க, ஒரு இந்தளவு பழப்புளி எடுத்து ஒரு மேசக்கரண்டி அளவு தண்ணியில் தான் ஊற விட்டுருக்கிறேன். கொஞ்சம் சின்ன துண்டு தான் எடுத்துருக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்கோ. இப்போ இதையும் கரைச்சி இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு கொள்ளுவோம் நல்லா. இப்போ இதை கலக்க அந்த வெங்காயங்களை நல்லா உருத்தி விட்டு கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போ இதை கலந்துட்டு ஏனி நாங்கள் அடுப்பில் வச்சு செய்து கொள்ள போகிறோம். இப்போ சட்டி சூடாகிட்டுது. இதில் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் ஒரு சின்ன 3 துண்டு ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட
கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கின உடனே இதோட அந்த நாங்கள் எல்லாம் புளியெல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். இனி இதை இப்படியே இடக்கிட கிளறி விட்டு வதக்கி விட்டு கொள்ளணும். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் என்றாலும் எடுக்கும். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இந்த சீனி சம்பலுக்கு. அந்த அளவுக்கு இடக்கிட கிளறி விட்டோம்னா சரி, தொடர்ந்து கிளற தேவையில்லை. இடக்கிட கிளறி விட்டு வதக்கி விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி இருப்பேன். எனக்கு வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு இனி உரைப்புக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இது ஒரு மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன், இதை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோட தனி மிளகாத்தூள் அரை மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு கொள்ளுவோம். இதை சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு கலந்து கொள்ளுங்க. என்று சொன்னால் நாங்கள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டோம், அதால் கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் வேணுமென்று சொன்னால் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து தட்டிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட கருவாகும் நான் இன்றைக்கு தூளாக தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் கருவா பட்டையாண்டாலும் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி ஒரு 5-6 நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டு கொள்ளுவோம். இதுக்கு ஒரு 2 மேசக்கரண்டி சீனி சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ ஒரு மேசக்கரண்டி அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். ப்ரௌன் சீனி தான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இந்த சீனி எல்லாம் சேர்ந்து இதோட கலந்து வரட்டும். திருப்பி ஒரு 5-6 நிமிஷம் வதக்கிட்டு இப்படியே கலந்து விட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரத்தால் இன்னொரு மேசக்கரண்டி சீனியை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இன்னொரு மேசக்கரண்டி சீனியையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இனி நல்ல அந்த எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு நிறத்துக்கு வரும். அந்தளவுக்கு அந்த சீனி எல்லாம் இதோட சேரணும். அந்தளவுக்கு திருப்பி ஒரு 4-5 நிமிஷம் இப்படியே கிடக்கிட கிளறி விட்டோம்னு சொன்னால் சரி. இதே நேரம் நீங்கள் உப்பெல்லாம் பாருங்க அளவான்னு சொல்லி எனக்கு நான் பார்த்தேன்னா எல்லாம் நல்ல அளவாக இருக்குது. இப்போ எனக்கு வெங்காயம் எல்லாம் நல்லாவே பாருங்க வதங்கி வந்துட்டுது. இப்படி நல்லா வதங்கி வந்த பிறகு தான் இறக்கி கொள்ளணும். இப்போ நான் இதை இறக்கி கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் பொரிச்சுடிச்ச சம்பல் செய்து கொள்ள போகிறோம். இந்த சம்பலுக்கு நான் இன்றைக்கி இதில் ஒரு பாதி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி தேங்காய் என்னபடியாக நான் இந்த உரைப்புக்கு ஏற்ற மாதிரி 5 செத்தல் மிளகாய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். முதல் இந்த மிளகாயை பொரிச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிச்செடுத்து கொள்ள போகிறேன். இப்போ நான் இந்த மிளகாயை பொரிச்செடுத்து சம்பல் அரைக்கிறதுக்கு மிக்சி கப்பில் சேர்த்துருக்கிறேன். பொரிச்சு 6 பிறகு சேர்த்துக்கொள்ளுங்க. மிளகாய் கருக விடாமல் நிறம் மாறாமல் பொரிச்செடுத்து கொள்ளுங்க. முதல் இந்த இதை ஒரு தடவை அடித்து கொள்ளுவோம். நீங்கள் உரலில் இடிச்சிங்கன்னு சொன்னால் நல்லது. உரல் இருந்ததுன்னு சொன்னால் உரலில் இடித்து கொள்ளுங்க. இதை அடிச்செடுத்து கொள்ள போகிறேன். அடித்த மிளகாயோட வெங்காயத்தையும் சேர்த்து அடித்து கொள்ளுவோம். எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட இது இந்த சம்பலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து கொள்ளுவோம். இப்போ தேங்காய் பூ எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை இறக்கி கொள்ளுவோம். இப்போ எல்லாம் இறக்கியாச்சுது. இந்த சம்பலுக்கு முக்கியமானது தேசி புளி. இப்போ கடைசியாக தேசி புளி சேர்த்துக்கொள்ள போகிறோம். பாருங்க,
சின்ன இந்த அளவு தேசி இப்படி தேசிக்காய் எடுத்துட்டு வட்டி வச்சுக்கிறேன். இதை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு கையால் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ சம்பலும் செய்தாச்சுது. அதோட சீனி சம்பலும் செய்துட்டேன். ரொட்டியை குழச்சி வச்சுக்கிறோம். இனி நாங்கள் ரொட்டியை சுட்டுக்கொள்வோம். இப்போ இந்த மாவில் எங்களை ரொட்டின்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டிக்கொள்வோம். எல்லாம் ஒரே அளவாக உருட்டி எடுத்தால் எல்லாம் பார்க்கவும் வடிவாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய ரொட்டியாக தான் தட்டிக்கொள்ள போகிறேன். அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட ரொட்டின்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து உருண்டையலாக்கி கொள்ளுங்க. இப்போ நான் இந்த ரொட்டிக்கு உருண்டையலாக்கி வச்சுட்டேன். நான் ஒரு கொஞ்சம் பெரிய ரொட்டி 8 ரொட்டி சுட்டுக்கொள்ள போகிறேன். அதுக்கு எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சாச்சுது. இனி தட்டி கொள்ள போகிறோம். இந்த தட்டைக்கே நாங்கள் அடுப்பில் ரொட்டி சுடுறதுக்கான அந்த தட்டு ரொட்டி கல்லையும் சூடாக விட்டுடலாம். இப்போ நான் இதை கையால் தான் தட்டி கொள்ள போகிறேன். கையாலேயே நல்ல இலகுவாக இப்படி தட்டி கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு கையால் தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னு சொன்னால் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு வட்டமாக தட்டி கொள்ளுங்க. இந்த ரொட்டி கொஞ்சம் மொத்தமாக தான் தட்டுறது. பாருங்கள், இந்தளவு மொத்தமாக நான் தட்டி இருக்கிறேன். ரொட்டியும் கொஞ்சம் பெருசாக தான் தட்டி எடுத்துருக்குறேன். பாருங்கள், இதை இனி இப்படியே எடுத்து சூடாக இருக்கிற ரொட்டி கல்லில் போட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ எனக்கு இந்த ரொட்டி கல் நல்லா சூடாகிட்டுது. இதில் தட்டி வச்சுருக்கிற ரொட்டியை போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ரொட்டியை தட்டில் போடக்க தட்டு நல்லா சூடாக இருக்கணும். பிறகு அடுப்பை கொஞ்சம் நடுத்தர அளவில் குறைச்சி விட்டுக்கொள்ளுங்க. இது இப்படியே ஒரு பக்கம் வேகி வரும். வேகி வந்த உடனே மற்ற பக்கம் திருப்பி விடணும். இப்படியே 2 பக்கம் திருப்பி நல்லா வேக விட்டு எடுத்து கொள்ளணும். இப்போ இது இப்படியே வேகி வரட்டும். இது அடுப்பில் வேகிற அந்த நேரத்தில் மற்ற ரொட்டியையும் தட்டிடலாம். இப்போ இது உங்களுக்கு பார்க்கக்கே தெரியும். இந்த மேலே இருக்கிற இந்த மாத்தன்மையான ஒட்டுற தன்மை போயிடும். இப்படி இருக்க நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், மற்ற பக்கமும் நல்லா இப்படி ஒரு நிறத்தில் இருக்கும். இப்போ திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா இதே மாதிரி சுடுபாட்டு வரட்டும். அதுக்கு பிறகு இறக்கி கொள்ளலாம். இது இப்போ 2 பக்கமும் நல்லா சுடுபட்டு வந்துட்டுது. இப்போ இதை இறக்கி கொள்கிறேன். இப்போ மற்ற ரொட்டியும் தட்டிட்டேன். அதையும் இப்படியே போட்டு நான் ஒரு ரொட்டியை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ நான் எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துட்டேன். இந்த நேரத்தில் ஒரு கோழி குழம்பு ஒன்றும் வச்சுட்டேன். நான் அது உங்களுக்கு செய்கிறது காட்டையில் அதுக்கு உருளைக்கிழங்கு போட்டு நல்ல ஒரு குழம்பாக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரொட்டியோட சீனி சம்பல் இப்படி ஒரு கோழி குழம்பும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சாப்பாடு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.